ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லென்ஷே காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து அவனுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு அங்கே ஃபோனையுமே மறைச்சி வச்சுட்டு வேகமாக போய் மறைஞ்சிக்கிறான். ஆனால் அங்கே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே உள்ளே வந்துட்டுருக்கான். அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணோட நேம் வந்து ஷீ. அவள் என்ன உன்னோட வீட்டில் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களேன்னு கேட்டதும் எனக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னன்னா அப்படின்றத கேட்டதும் அவளை பற்றி ஏன் பேசிகிட்ருக்க, சும்மா காசுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படிலாம் எனக்கு ஒன்றும் அவளுக்கு வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டில் தூக்கிட்டு போய் அவன் தலையில் போட்டு அடிச்சு விடுறா. அது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் வந்து கோவப்படுறான். எதுக்காக நீ இப்போ என்னை வந்து அடிச்சேன்னு சொல்லிட்டு, நீ வந்து இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு என்னை ஏமாத்துவ, ஆனால் அடிச்சின்னு சொல்லிட்டு ஏமேலையா கோவப்படுறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் எனக்கு ஒருத்தே கிடையாது, அதனால தான் நான் ஒன்றை விட்டுட்டு இவ கூட போனேன், இவ வந்து எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, ஆனால் நீ யாரு, நீ ஒரு ஆர்பன் கேர்ள் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே கோவமாயிருது. அவங்கள பிடிச்சி பயங்கரமாக கத்துனதும் இங்கே பாரு வந்து எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு, முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வம்பு பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸுமே வந்து குடிக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவத்தாலையிலையுமே பாட்டில் வச்சு அடிச்சுட்டு வேகம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. அங்கே பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே அவளை விரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் பிடிக்க சொல்லியிருக்காங்க போல். அங்கே எதாப்புல ஒரு பர்சன் மேலே போய் அவள் இடித்ததுமே அந்த பர்சன்ட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து விரட்டிட்டு வராங்கன்னு சொன்னதும் அவன் பார்த்தா பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் தான் நம்ம ஹீரோ ஃபூ. இப்போ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறான். நான் ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி அவளுக்கு அப்படியே மயக்கமாயிருது. அப்போ அவள் கழுத்தில் இருக்க அந்த செயினை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணோடது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளை வீட்டில் தூக்கிட்டு போய் அங்கே தூங்க வைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே பிடிச்சி கன்னத்தில் கிஸ் பண்ணதுமே நீ இப்போ எதுக்காக எனக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கேன்னு கேட்டதும் நீ ரொம்ப நல்லவன், எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் கிக்கின்ற ஒரு குட்டி பாப்பா கூட சேர்ந்து அவன் ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்திருப்பான் போல். அந்த பாப்பாவும் இதே மாதிரி கன்னத்தில் கிஸ் பண்ணதும் எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டா. நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா நம்ம வந்து சொல்லியிருக்கா. அது எல்லாமே இப்போ ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவன் சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு போக போனாலுமே அவங்க விடுற மாதிரி இல்லை. அவங்க பிடிச்சிட்டு விடாமல் வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக இழுத்ததும் நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்க, அதுக்கப்புறம் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவனுமே இங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஐயோ கடவுளே, நான் தான் இவரை வந்து ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டேனோ, அதனால தான் இப்படி ஆயிருச்சோ, நான் இப்போ என்ன பண்ணுறது, என்கிட்ட வந்து கொடுக்கறது கூட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டி வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹீரோ அந்த செயினை பார்த்துட்டு மார்னிங் போல் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கே போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த செயினை பற்றி நீங்கள் விசாரிங்க, அதுக்கப்புறம் என் கூட இருந்த அந்த பொண்ணை பற்றியுமே எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு அந்த ஷீயை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. உன்னால் என் மானமே போச்சு, என்னை வந்து ரெப்படேஷனை கெடுக்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கியா, உன்னை நாங்கள் வந்து பெத்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு திச்சாரு. ஏன்னா இவள் வந்துட்டு பிறந்தவ கிடையாது போல் இந்த வீட்டில், இவளுமே ஒரு அடாப்டட் கேர்ள் தான் போல். அப்போ அவங்க அம்மா வந்து ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஏன்னா வேணே மாட்டி விட்டுட்டா அவள் போய் சொல்லிட்டுருக்கா, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போனதுமே என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ அசிங்கம் பண்ணிட்டே இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போது அங்கே பார்த்தா சில பேர் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வேலை பண்ணதுன்னு பார்த்தா அங்கே ஷீயும் அவங்க அம்மாவும் தான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நீ இப்போ என்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்றத கேட்டதுமே அங்கே நீ வந்து என்னோட ரெப்புடேஷனை கேட்பா, அதுக்கப்புறம் நான் இன்னும் சும்மா விடுவேனா அப்படின்றத கேட்டதும் அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு அவள் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோயின் நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படாமல் இருந்தேன், எதுக்காக உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னதும் பயங்கரமாக ஆளுங்களை விட்டு அடிக்க விட்டுட்ருக்கா. ஹீரோயின் அங்கே பெயின் தாங்காமல் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பார்த்தா ஏதோ வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்க மாதிரியே தோணுது. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க குழந்தை வந்து சின்ன வயசுலேயே காணாமல் போயிருக்கா. அந்த குழந்தை மாதிரியே நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிட்டுருக்கு. அவங்களுக்கு அடிப்பட்டு அங்கே பிளட்டெல்லாம் வர ஆரம்பிக்கவும் போது ஸ்டாப் பண்ணுங்க, எதுக்காக அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் என் பேரவே கெடுத்திருக்கா அப்படின்றத சொன்னதும் நான் சொன்ன அவனுக்கு புரியாதா, முழுதும் நிறுத்துங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா முன்னாடி நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவங்க அம்மா அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினை வயிற்றுல
பார்த்து ஒரு கிக் விட்டுட்டு இவளை அடித்து நீங்கள் கொலை கூட பண்ணிடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் அந்த பர்சனுமே அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை நீ கடைசியில் வந்துட்டு என் கூட இருந்துட்டு என்னோட ரெப்புடேஷனே கெடுத்துட்டு அப்படின்றத சொன்னதும், என்னை நீ சீட் பண்ணாமல் இருந்தேன்னா உனக்கே இந்த நிலைமை வரப்போகுது அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு எவ்வளோ தைரியம் தான் இன்னும் திமிரா பேசுவான்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயின் அவனை பார்த்ததும் நீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் மயக்கமாயிடுறா. பிறகு ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் வந்து கொண்டு போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆகட்டும், ரொம்ப வீக்காக இருக்காங்க, உடம்பு ஃபுல்லாமே அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அசிஸ்டண்ட்டை வந்து விசாரிக்க சொன்னப்போ அசிஸ்டன்ட் அந்த நெக்லஸை வந்து வித்துட்டுறாங்க பாஸ் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க, ஸோ இது வந்து இவங்க போட்டிருந்தது ஒரு ஃபேக்கானது தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னு இவன் வந்து என்னோட கீக்கி இல்லையான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலுமே அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, இவ தான் என்னோட கீக்கின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அங்கே நம்ம ஸ்ரீயோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குழந்தையோட பேர் தான் வந்து கீக்கி போல். அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது அவள் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒருவேளை இவள் திரும்ப வந்துட்டானா என் நிலைமை என்ன ஆகுறது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளுக்கு கிடச்சிருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே வேகமாக ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா வெல்கம் பண்ணிவிட்டு. ஆனால் ஹீரோக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. அப்போ யார் வந்துட்டு அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணது அப்படின்றத கேட்டதும் நாங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்றத சொன்னதும், ஓ நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீயை போட்டு பயங்கரமாக அடித்தவன் வந்து டார்ச்சர் பண்ணதுமே அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தான் வந்துட்டு பண்ணிட்டோம், எங்களோட ரெப்புடேஷனை வந்து அவள் கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, அதனால தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எதுக்காக அவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எனக்கு வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன காரியம் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மேரேஜ் வந்து கீக்கி கூட தான் நடக்க இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இவர் வேற ஒரு பொண்ணை இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா நம்மளோட பிஸ்னஸோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருது. உடனே இந்த ஸ்ரீ வந்து ரொம்ப நல்லவ மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கிடைக்கல, இப்போ நான் உங்களோட இன்னொரு பொண்ணு தானே, உங்களுக்காக நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுக்குமே அந்த ஐடியா நல்லா தோணிட்டுருக்கு. ஸோ வந்து 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவளோட மைண்டில் என்னென்னா அந்த கீக்கி திரும்ப வந்துட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்கும். ஸோ இவ வந்துட்டு அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவளுக்கு கிடைக்கல இல்லையா, அதுக்காக தான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டதும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் நேற்று நீ என்கிட்ட சொல்லாமையே போயிட்டே அப்படின்றத கேட்டதும் நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்புறம் எனக்கு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னதுமே ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்றத கேட்டதுமே அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் நீ வந்துட்டு இப்படியே என்னை வந்து சும்மா விட்டுட்டு போக முடியுமா, மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏன்னா மேரேஜ் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சும்மா வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எதுக்கு கவலைப்படாத, நான் வந்து கூட இருக்க வரைக்கும் உனக்கு 1 மில்லியன் கொடுத்துருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு யோசனையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறா. 2 பேருமே போய் அங்கே வந்து ஹாப்பியாக வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டுமே வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அங்கே நிறைய வந்து கேக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சதும் இதெல்லாம் யாருக்குன்னு சொல்லி கேட்டதும் பாஸ் உங்களுக்காக தான் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே எனக்கா இவ்வளோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே விதவிதமாக வந்து கிஃப்ட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து வச்சதும் அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சாமி இதெல்லாமே எல்லாமே எனக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகி போயிடுறா. 2 பேத்தையுமே ரூமில் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன ஃபஸ்ட்டு குளிக்கிறியா இல்லை நான் குளிக்கவான்னு கேட்டதும் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நானே குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போனதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவன் வரதை பார்த்துட்டு தூங்குற மாதிரியே ஆக்டிங் பண்ணிடுச்சேக்கா. அப்போ ஹீரோக்கு நல்லா தெரியுது சும்மா நடிக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காத, நீ தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், முதல் எந்திரின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே இந்த காரை வச்சுக்கோ உனக்கு வேண்ட வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த 1 மில்லியன் அந்த இதெல்லாம் குறைச்சிருவீங்க கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, இது வேற அது வேற அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நல்ல விளையாட சாமின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரிங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கினதுமே இப்படி பாஸ்ன்னு கூப்பிட்ற வேலையில் வைக்காதன்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. என்ன சொன்ன நீ எனக்கு சரியாக கேட்கல அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவளை அங்கே வந்து சொல்ல வச்சுட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. வந்துட்டியா நீ, சரி இந்த பொண்ணு தான், நீ வந்துட்டு பேசி வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு
அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வெளியே போய் நின்றுட்டு இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுட்ட நீங்கள் வந்து எனக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வேணாம், நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் ஷாக் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு வந்துட்டு அவன்கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்து மேரேஜ்ன்றது வேணான்றதுக்காக நீ வந்து இப்படி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறியா, இதெல்லாம் இனிமேல் நடக்காது, நீ கண்டிப்பாக இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் உண்மையாகவே தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வர வைக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக கிளம்பி ரெடியாகி வந்திருக்கா. ஸோ உண்மையிலேயே வந்து இவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றதே கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட் காமிச்சதுமே அவங்களுக்குமே நம்பிக்கை வந்துடுது. என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க சிஸ்டர், நீ என்ன கீக்கி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் எனக்கு இப்போ இவன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு கீக்கி தான் வேணாம் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். சரி ஓகே, எனக்கு வந்துட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், பொண்ணுமே நல்லா தான் இருக்கா, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க, எனக்கு அதே போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டர் இது என்னோட ஃபேமிலியோட ஜுவல்லரி, மருமகளாக வரவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்தாங்க ஒரு ப்ரேஸ்லெட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல், இது எனக்கு வேணாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இது என்னோட வீட்டு மருமகளுக்கு தான் கொடுப்பாங்க, நீ இப்போ என்னோட ஒய்ஃப், நான் யார் இந்த வீட்டு மருமக, நீ தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் இல்லை வேணான்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ போர்ஸ் பண்ணி கையில் போட்டு விட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவளோட ஃபோர்ஹெட்டில் வேற அவன் கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னால் புதுசாக கிஸ் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எங்கே ஒரு பார்ட்டிக்காக கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா. அங்கே வந்திருக்க எல்லாருமே என்ன பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, யார் இவங்க வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வர்றதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஸ்ரீ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட அவள் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. இவளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட்ட அங்கே பிஸ்னஸ் பார்ட்னர் மீட் பண்ணணும்னு சொன்னதுமே சரி நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பிறகு அங்கே அந்த ஸ்ரீ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன அவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, ஒருவேளை நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு ஆனால் அதெல்லாம் நடக்காது, ஆல்ரெடி கீக்கியோட ஃபேமிலி வந்துட்டு அவர் கீக்கியோட மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு நீ எப்படி வந்து ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே முடியாதுன்னு சொன்னதும் ஓ அதனால தான் நீ இப்போ மிஸ்டர்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கியோ அப்படின்றத கேட்டுட்டு அசிங்கப்படுத்திடுறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ பாரு வந்துட்டு அசிங்கப்பட்டு போக போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ கீக்கியோட பேரண்ட்ஸுமே அங்கே வந்து மீட் பண்ணிடுறாங்க. உனக்குமே ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணாமல் இருப்ப, பேசாமல் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறலாம், கீக்கி வந்துட்டு இப்போ இல்லை, ஸோ நீ இன்னொரு பொண்ணு ஸ்ரீயை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் ஏன்னா இந்த ஸ்ரீயை வந்து மேரேஜ் பண்ணணுமா, இவ்வளோ மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் மேரேஜே பண்ணாமல் இருந்துக்கலாம், அதுக்கு மேலே இவ ஒன்று உங்களோட குழந்தை கிடையாது, இவன் அடாப்டட் சைல்டு தானே, இவ்வளோதுக்காக நான் மேரேஜ் பண்ணணும்னு கேட்டுட்டு அசிங்கப்படுத்துகிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஏன்னா ஹீரோ இப்படிலாம் பேச மாட்டான், இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த ரீசனுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கியா, அவள் எங்களோட பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்துட்டு இப்போ உங்களை வந்து பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. எங்கே உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத கேட்டதுமே அந்த இருக்க பாருங்க என் ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே எல்லாருமே அங்கே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே அவளுக்கு பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ கையெல்லாம் கொடுத்ததும் ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் வந்துட்டு கிடைக்காத மரியாதை இவன் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுது. எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ அந்த ஸ்ரீக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயினை வந்து அடிக்க வர்றான். நம்ம ஹீரோ உடால வந்து விழுந்து அவனுக்கு தான் அடிபட்டுது. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன வந்து இப்படி மோசமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, ஒருவேளை வந்து இவளுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கோவமாயிட்டு அவளை பிடிச்சங்க கீழே தள்ளி விட்டதுமே அவங்க அம்மா வேகமாக போயிட்டு என்ன நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஓடிச்சுக்க எல்லாத்தையுமே அவள் லைவாக வேற ஸ்ட்ரீம் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா அவங்க பாய் ஃப்ரெண்ட், அந்த வீடியோவுமே எல்லாருக்குமே அனுப்பி விட்டான். அவங்க அப்பாட்டையுமே இந்த வீடியோ காமிச்சதுமே இன்னமே இந்த வீடியோ வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீயை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால் எப்பயுமே என்னோட ரெப்புடேஷன் கேட்டு தான் போயிட்டுருக்கு, இன்னும் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்ற மாதிரி பேசிடுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு நீ என் பொண்ணை வந்துட்டு எதுக்காக படிச்சேன்னு கேட்டதும் உங்கள் பொண்ணை ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லுங்கள், அவள் எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் என்ன இவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இவள் யார் தெரியுமா, ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன்னு சொன்னதும் நீ வந்து உன்னோட வந்துட்டு வேலையை பாரு, அதுக்கு மேலே நீ எந்த இடத்துலேருந்து வந்து நீ யோசிச்சுப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. எதை பற்றியும் கவலையெல்லாம் பட்டுட்டு இருக்க வேணாம், அவள் இதுக்கப்புறம் என்னோட வீட்டு மருமக, ஸோ வந்து நீ ஒன்று இதை பற்றிலாம் ஃபீல் பண்ண வேணாம்,
மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஷீ ரொம்ப கோவப்பட்டுங்க வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டு வந்து உடச்சிட்ருக்கா. அப்போ அவங்க பிரதர் மிங்க் அங்கே வந்துடுறான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்றத கேட்டதும், பிரதர் எனக்கு ரொம்பவே அசிங்கம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், அதை கேட்டுட்டு நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்காக பழி வாங்குவேன்னு சொன்னதும், நான் உங்களோட உண்மையான சிஸ்டர் கிடையாது, என் மேலே உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்புறம் இல்லாமல் என்ன பண்ணும், நீ என்னோட உண்மையான சிஸ்டரோ இல்லையோ, ஆனால் நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் தான், கண்டிப்பாக உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோட்ட சாரி கேட்குறான். உங்ககிட்ட கேட்காம நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்றத சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து பிரேவாக இருந்தாலே எனக்கு போதும், நீ நல்லா இருந்தாலே போதும்னு அவன் சொல்கிறான். ஸ்டே நம்ம ஹீரோயினை ஒரு ஜாப்காக இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்காங்க. ஆனால் பப்ளில் தான் எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கிளம்பி போகிறா. அந்த இடத்துல பார்த்தாங்க நம்ம மிங்க் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததும், அவன் இந்த எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சதும், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும், நீ வந்து ஜாப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும், அப்படின்னா தான் நான் வந்துட்டு உனக்கு ஜாப் கொடுப்பேன்னு சொன்னதும், எனக்கு அப்படிலாம் வேலை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே, நீ அப்படிலாம் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பாடி கார்ட்ஸில் வச்சு அவளை வந்துட்டு கவர் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க பர்சன், நீ வந்துட்டு ஃபோவோட ஒய்ஃப் மேலே கையை வச்சுட்டு இருக்காது, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நிலைமையாகும்னு தெரியல அப்படின்றத சொன்னதும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ஒயினை வந்து குடிக்க வச்சா. அவள் ஹீரோயின் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போ அவனுக்கு சின்ன வயசில் அவங்க சிஸ்டர் கம்பிக்கு நடுவில் மாட்டிட்டு அழுத மாதிரியே அவனுக்கு தோணிட்டுருக்கு. நீ என்ன ஐடியா பண்ணி என்னோட சிஸ்டர் கீக்கி மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டுருக்கியா, நீ அப்படி பண்ணேன்னா நான் உன்னை விட்டுருவேனா, எவ்வளோ தைரியம் தான் என்னோட சிஸ்டர் ஷீக்கு வந்துட்டு நீ தொந்தரவு கொடுப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ஒயினை ஊற்றிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோயின் பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் யார் இவனை வர வச்சது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, அங்கே இருக்க பர்சன், நாங்கள் தான் வந்து கூப்பிட்டோம், நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும், அதனால தான் கூப்பிட்டோம், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடாதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை போய், கீக்கி நீ எப்படி இருக்க, நல்லதானே இருக்க அப்படின்றத கேட்டதும், என்ன கீக்கியா, என்ன சொல்லி நீ பேசிகிட்டு இருக்க, அவள் ஒன்றும் கீக்கி கிடையாதுன்னு சொன்னதும், இவ தான் உன்னோட சிஸ்டர் கீக்கி அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ மிங்க் அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படின்றத கேட்டதுமே, அவள் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ, நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அவளோட லைஃப்பில் தலையிட்டேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு இது லாஸ்ட் வார்னிங்காக வச்சுக்கோங்க, இல்லை நான் கொலையை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். பிறகு ஹீரோ அவன்கிட்ட, உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹேரை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு, உன்னோட சிஸ்டர் தான் உனக்கு தெரியும்னு சொன்னதுமே அந்த ஷீ அதை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இவ தான் கீக்கி அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு உடனே வேற ஒரு பர்சன்ட்ட கால் பண்ணி அவர் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தா அந்த ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்கிறா. பிறகு அவங்களுமே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கீக்கின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எப்பயுமே அவளுக்கு இந்த பொசிஷனை நான் கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்டு அங்கே வேற ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லிடுறா. பிறகு அவன் பார்த்தா கோவப்பட்டு கத்திட்டு நம்ம ஹீரோட்ட, பாரு அவ ஒன்று என்னோட சிஸ்டர் இல்லை, நீ வந்துட்டு பொய் சொல்லி என்னை ஏமாத்தினன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்திட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே டவுட் ஆயிடுது, ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை திரும்பவுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரிசல்ட்டுமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் தான் கீக்கின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. சின்ன வயசுல இருந்த லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான் இப்போ நம்மளோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்றான். பார்த்தா ஆளை காணோம். எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டதுமே ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாகியும் வரலன்னவுமே ரொம்ப டவுட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே இந்த சியோட வேலை தான் போல. சீனில் ஹீரோ அந்த சியை போய் மீட் பண்ணிட்டு, நீ தானே என்னோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ண, ஒழுங்காக வந்துட்டு எங்கே வச்சிருக்கன்னு சொல்லு அப்படின்றத கேட்டதும், நான் எதுவுமே பண்ணலைன்னு அவள் ட்ராமா போட்டுட்ருக்கா. அப்போ மிங்க், உன்னோட ஒய்ஃபு காணோம்னா நீ வந்து என்னோட ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டுட்ருப்பியா, போய் எங்கேயாச்சும் போய் தேடு அப்படின்றத சொன்னதும், நீ வந்து அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவள் தான் கீக்கி அப்படின்றத சொன்னதும், நீ இன்னுமே இதவா சொல்லிட்டு இருக்க, ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும், அது ஃபேக்காக வந்து யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த ஒரிஜினல் பாரு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக அப்படின்னா நம்ம பொண்ணு வந்துட்டாலான்னு சொல்லிட்டு அப்போ அந்த மிங்க்மே அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். அந்த ஷீயை நம்ம ஹீரோங்க கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு, இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை நான் உன்னை கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே கிக்கியோட அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, தயவு செஞ்சு விட்டுருப்பா, அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அவளை நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே உன் ஃபோனை தான் சொல்லிட்டு வாங்கி பார்த்தா அதில் எந்த ஒரு மெசேஜுமே இல்லை. ஸோ அவன் பாட்டு பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவள் வேற ஒரு ஃபோன் எடுத்து அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விட்றான், அவளை வந்துட்டு கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அங்கே பயங்கரமாக அடிச்சிருக்காங்க போல். சரி இப்போ உன் கதை வந்து முடிவர டைம் வந்துருச்சு, ஏன்னா வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆர்டருமே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. எங்கே நீ போயிட்டுருக்க, கண்டிப்பாக நீ வந்துட்டு சாக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான்.
ஒழுங்கா வந்து நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பர்சன் வந்து திரும்பவுமே அங்கே வந்து நம்ம ஹீரோயின் மேலே அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துலயே சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா, நீ எதுவும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுமே கண்ணை முழிக்கும் போது அங்கே டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் எதுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. நீ வந்துட்டு யாருன்னு தெரியலையே உனக்கு, நான் தான் உன்னோட அம்மா, நீ தான் என் பொண்ணு கீக்கி அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, அவங்க யாருமே எனக்கு பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை, அவங்க எல்லாருமே என்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, இப்போ நான் உங்கள் பொண்ணுன்ற வாசி மன்னிப்பு கேட்குறீங்க, இப்போ வேறு பொண்ணாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு கண்டுக்காம தானே இருப்பீங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு சாரி கேட்குறத தவிர வேறு என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, 20 வருஷமாக நீ இல்லாமல் நாங்கள் தவிச்சிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. உங்கள் பிரதர்மே நீ என்ன மன்னிச்சிரு, இங்கே பாரு ரிப்போர்ட்டு, நீ தான் என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும் அந்த ரிப்போர்ட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுததுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் எனக்கு யாருமே தேவை கிடையாது, எனக்கு யாருமே இனிமேல் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாமே கிழிச்சு அவள் பாட்டு அங்கே தூக்கி எரிஞ்சிட்ருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்குமே புரிஞ்சுக்குது, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால தான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வரவுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவள் எங்களோட பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டிங்களான்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்படி அம்மாவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ மிங்க் வந்து அவளை வம்பு பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றி விட்டான் இல்லையா வாயில், ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே பார்த்தீங்களா கடைசியில் நீங்கள் யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷீமே அங்கே இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடைசியில் இந்த ஃபேமிலிக்கே வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் வந்து போய் சேர்ந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு சொல்கிறா. ஹீரோயினுமே அங்கே வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஷீ அங்கே வந்துடுறா, ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து ட்ராமா போடுறா. வேணுனே சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு தெரியும் எப்போவே திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து திரும்ப வந்துட்டு அவன் நல்லவன்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே கேட்க விரும்பலை, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினை ஹீரோங்க காருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எல்லா விதத்துலையும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நான் வந்து உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த நெக்லஸை திரும்ப கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருறா. ஹீரோ நீ ஃபஸ்ட்டு போட்டிருந்தது ஒரு ஃபேக்கான ஒன்று, ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணவங்க அதை விற்றுட்டு உனக்கு ஃபேக்காக எதையோ போட்டு விட்டுருந்தாங்க, நான் கண்டுபிடிச்சி திரும்ப வாங்கிட்டு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து சொல்கிறான் நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க 3 பேருமே ஃப்ரெண்டு போல், நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பிரதர் இவனுமே அவங்க 3 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே மிஸ் ஆகிருக்கா. நம்ம ஹீரோவோட பிரதருக்கு ஹீரோயின்னா அவ்வளோ பிடிக்கும் போல், பட் வந்து ஹீரோயின் அதே லெவலுக்கு இப்போ அவனை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அவன் பண்ண காரியத்தால். இது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிட்டு நீ வந்து எதை பற்றி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது அங்கே அவளுக்கு வந்துட்டு வயிறில் வந்துட்டு ஏதோ பண்ணுற மாதிரி தோணிட்டுருக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுக்கு, ஏன் வந்துட்டு என்னமோ மாதிரியா தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான், நீ வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற இல்லை, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு பாரு, உனக்கு என்ன வந்து வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறா. இப்போ ஹீரோயின் உங்ககிட்ட ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு போலையேன்னு சொன்னதும் ஆமாம் நிறையவே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ட்ரெஸ் வந்து விலகி இருக்கதை பார்த்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, ஒழுங்காக உட்காருங்க அப்படின்றத சொன்னதும் எல்லாம் உனக்காக தான், நீ டச் வேணாலும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வயிறில் வந்து ரொம்பவே பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ நீ வந்து கவலைப்படாத, படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டேது, எதுக்காக இவன் பக்கத்தில் க்ளோஸாக வரும்போதெல்லாம் என் வயிறில் இப்படி பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான், அவங்க சிஸ்டர் வந்து ஆல்ரெடி அவன்கிட்ட மீட் பண்ணி இப்படி வந்து அவன் ஒயின் கொடுத்ததுனால அவளுக்கு வந்துட்டு இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுருச்சான், ஸோ அவளால் வந்து பேபி பெற்றுக்க முடியாதான் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு அவர் இருந்தால் என்னோட லைஃப்பில் போதும், நான் வந்துட்டு பேபி வேணால் அடாப்ட் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதனால தான் வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கோம் என்னமோன்னு சொல்லிட்டு நீ ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸ்டே அங்கே ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்காக கிளம்பி போயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையுமே பார்த்துட்டு வாவ் இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பார்த்தா சில பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வர்றாங்க. ஒருத்தவங்களோட நெக்லஸ் காணாமல் போயிடுச்சு, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷீ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு செத்தடி மவுளை அப்படின்றத சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இவ தான் அந்த நெக்லஸ் எடுத்து நம்ம ஹீரோயினோட
அவளோட பர்ஸில் போட்டிருக்கா போல். அவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அந்த பர்ஸில் இவங்க தான் அப்போ திருடி இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கா, ஆனால் பாரு வந்துட்டு இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்றத சொன்னதுமே இப்போ ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அந்த ஷீ அங்கே வந்து இப்படி கேவலமாக திருட்டு வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. என்னோட பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மிங்மே என்னோட சிஸ்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாராச்சும் அவன் மேலே பழி போட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்படி எல்லாருமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் ஐயோ கடவுளை இவ பாவம் இவளோட பேபியை பெற்றுக்கிற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எப்பயுமே நீ வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இருப்பி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா நீ அப்படிலாம் எதுவுமே நினைக்காதம்மா அப்படின்றத சொன்னதும் எல்லாமே வந்துட்டு உங்கள் பையன் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்த வாசத்தானே நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அவங்க அப்பா போட்டு இன்னுமே பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஷீயை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்கள் தான் நான் வந்துட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டுமே போயிடுறாங்க, எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து பொண்ணை வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் நம்புவாங்களா, இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஃபேமிலிக்கு எந்த சம்மதமே கிடையாது, மரியாதை எங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. அவளையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது அவள் எஸ்கேப் ஆகி ஓரேன்ற பேரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துமே போயிடுறா. அப்போ அங்கே மிங்க் அவகிட்ட ரொம்பவே சாரி கேட்குறான். அப்போ இதுக்கப்புறம் யாருமே தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாதீங்க, உங்கள் மூஞ்சிகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு பண்ண டார்ச்சர் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு, உங்களால் தானே எனக்கு வந்துட்டு இப்போ பேபி பெற்றுக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா தன்னைத்தானே அடிச்சுட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. பட் ஹீரோயின் இருந்தாலுமே நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, பட் எனக்கு நீங்கள் வேணான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் சொல்லாதம்மா, 20 வருஷமாக நீ இல்லாமல் தான் நாங்கள் தவிச்சிட்ருக்கோன்னு சொன்னதும் ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம வந்து முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் ரிங்கை காமிச்சு ப்ரொப்போஸ் பண்ணதுமே நான் வந்து என்னால் பேபி பெற்றுக்க முடியாது, உனக்கு ஓகேவா அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ என் கூட சேர்ந்து இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.